நம்ம பூமி இருக்கே, இது வந்து மேல் உலகத்துக்கும் கீழ் உலகத்துக்கும் நடுவில் இருக்குது. ஸோ நடுவில் இருக்கிறதுனால மேல் உலகத்துல இருந்தும் கீழ் உலகத்துல இருந்தும் நம்ம பூமியில் ஏகப்பட்ட பேர் பிறவி எடுக்க வர்றாங்க. அப்படி கீழ் உலகத்துல இருந்து நம்ம பூமியில் பிறவி எடுத்தவங்க யார் யாருன்னு உங்களுக்கே தெரியும். இந்த ரெப்டைலியன்ஸ், இலுமினாட்டிஸ், அப்புறம் இந்த மாஃபியா, இந்த மாதிரி அழிக்கிற செயல்களை செய்கிறவங்க. அதே போல் அப்பர் ரியாலம் அப்படின்னு சொல்லப்படுற மேல் உலகத்துலேருந்து நம்ம பூமியில் பிறவி எடுத்தவங்க ஏறத்தாழ 1,00,000 பேருக்கு பக்கமாக இருக்காங்க. அதில் சிலரை வந்து நான் மீட் பண்ணேன், சந்தித்தேன். ரொம்ப அற்புதமாக இருக்குது. அவங்க பார்க்குறதுக்கு நார்மல் ஹியூமன்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க. எல்லோரும் எப்படி சாதாரண மனிதர்கள் போல இருக்காங்களோ அவங்களும் அதே போல் தான் இருப்பாங்க. உருவத்தை வச்சோ தோற்றத்தை வச்சோ வச்சு அவங்கள வந்து கண்டே பிடிக்கவே முடியாது. அவங்களோட கேரக்டரை வச்சு, அவங்க பேசுகிறத வச்சு, செயலை வச்சு வேணும்னா கண்டுபிடிக்கலாம். நான் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேச தான் அவங்களுடைய அந்த வே ஆஃப் திங்கிங், அவங்களோட அந்த க்ரியேட்டிவ் மைண்டு, அவங்க அந்த மாயைகளை பிரித்து அலசி ஆராயிற அந்த விதம், இதெல்லாம் பார்க்கவும் ரொம்ப அப்படியே ஆச்சரியமாக இருக்குது. அவங்க வந்து பார்க்குறதுக்கு ஆர்டினரி ஹியூமன்ஸ் மாதிரி தான் தெரிவாங்க. ஆனால் அவங்க ஆர்டினரி ஹியூமன்ஸ் கிடையாது. அப்பர் ரியலம்லேருந்து இந்த பூமியில் பிறவி எடுத்தவங்க 1,00,000 பேர் பக்கமாக இருப்பாங்க. அதில் அந்த கேட்டகரிக்குள்ளார அவங்க வருவாங்க. அவங்க பார்க்குறதுக்கு மனிதர்களை போல தான் இருப்பாங்க. அவங்க அப்பர் ரியலம்லேருந்து ஆன்மாவை பூமிக்கு பிரவேசமாகி மனித தேகம் எடுத்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க தேகம் வந்து மனித தேகமாக இருக்கலாம், ஆனால் அவங்களுடைய ஆன்மா வந்து அப்பர் ரியலம்லேருந்து வந்தது. அவங்களும் நம்ம பூமியில் வந்து மனிதர்களாக வாழ்ந்து, அவங்களுக்கும் இந்த மனைவி, மக்கள், பிள்ளை, குட்டிங்க, சொந்தம், பந்த பாசம் எல்லாமே அவங்களுக்கும் இருக்குது. அவங்களுடைய ஆன்மா வந்து பூமிக்கு அப்பாற்பட்ட ஒரு இடத்துலேருந்து வந்தது. அவங்கள லைட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க. இதில் இன்னொரு பிரிவினர் இருக்காங்க, அவங்கள வந்து ஸ்டார் சீட்ஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க. அதில் சிலரை வந்து நான் மீட் பண்ணேன், பேசினேன். ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அப்படி நாங்கள் பேசின அந்த ஆடியோ கான்வர்சேஷன் எல்லாமே உங்களுக்கு நான் கொடுக்குறேன். உன்னிப்பாக கேளுங்க, மைன்யூட்டாக கேளுங்க. ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு வார்த்தையும் மைன்யூட்டாக நோட் பண்ணுங்கள், ஓகேவா? ஏன்னா இந்த அளவு அந்த திங்கிங் மைண்டு, அந்த க்ரியேட்டிவ் மைண்டு, அந்த மாயைகளை பிரித்து அலசி ஆராயிற அந்த விதம் இருக்கே, அது ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த மாதிரி வந்து ஒரு ஆர்டினரி ஹியூமன்ஸ்க்கு வந்து இந்த அளவுக்கு அறிவாற்றல் இருக்குமா என்ன அப்படிங்கிறது டவுட்டு தான், தெரில. ஸோ அவங்க வந்து ஆர்டினரி ஹியூமன்ஸ் கிடையாது. அதை கேளுங்க, ரொம்ப மைன்யூட்டாக கேளுங்க. அவங்க வந்து அப்பர் ரியலம்லேருந்து வந்தவங்க. எல்லாமே உங்களுக்கு நான் கொடுக்குறேன். எல்லா ஆடியோ கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ உங்ககிட்ட இருந்து நான் எதையுமே வந்து மறைக்க மாட்டேன். எல்லா உண்மைகளையுமே நான் வந்து வெளிப்படையாக சொல்கிறேன். இந்த புது சேனல் இருக்குது இல்லையா, இந்த யூடியூப் சேனல் வந்து யூடியூப்பில் வர இன்கம் எதிர்பார்த்தோ ஏதோ யூடியூப்பில் வந்து 4 காசு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் ஆரம்பிக்கப்படலை. ஏன்னா காசு பணம் வந்து எப்போ வேணுனாலும் சம்பாரிச்சிக்கலாம். காசு பணம் வந்து லைஃப் கிடையாது. அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் த லைஃப் தான். ஏதோ உங்களுக்கு சர்வை பண்ணுறதுக்கு கையில் காசு இருந்தால் போதும், ஓகேவா? அது பின்னாடியே நம்ம போகக்கூடாது. அது பின்னாடியே போனால் நம்ம வாழ்க்கையை தொலைச்சிடுவோம், இழந்துடுவோம். வாழ்க்கையை வாழ மாட்டோம். வாழ்க்கையை வாழ்கிறது வேறு, காசு பணம் சம்பாதிக்கிறது வேறு. காசு பணம் பின்னாடியே போனீங்கன்னா நீங்கள் உங்களால் வாழ்க்கையை வாழவே முடியாது, இழந்துடுவீங்க. இந்த லைஃபே உங்களுக்கு வேஸ்ட் ஆகிடும். ஸோ காசு பணம் சர்வை பண்ணுறதுக்கு ஒசரம் நீங்கள் சம்பாரிச்சுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் தாண்டுங்க. உங்களுடைய ஆன்ம பரிணாம வளர்ச்சியை, ஆன்மாவை முன்னேற்ற வழி என்னவோ அதை பாருங்கள், சரியா? காசு பணம் பின்னாடியே போகக்கூடாது. இந்த சேனல் வந்து காசு பணத்தை நம்பி வந்து க்ரியேட் பண்ணல, அதுக்கோசரம் வந்து க்ரியேட் பண்ணல. இந்த உலகத்தில் பெரிய பெரிய பணக்காரர்கள், கோடீஸ்வரர்கள்லாம் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. அவங்கக்கிட்ட இருக்கிற சொத்து, பணம், செல்வாக்கு எல்லாமே அவங்க உயிரை காப்பாற்றுச்சா அப்படின்னா கிடையாது. எல்லாருமே யமன் கையில் சிக்கி மாண்டு தான் போனாங்க. ஸோ காசு பணம் சொத்து அப்படின்னா யமன் கிட்டேருந்து காப்பாற்றணுமா காப்பாற்றக்கூடாதா? அது உண்மையிலுமே ஒரு சொத்துனா அந்த சொத்தை வச்சு அவர் தப்பிச்சிருக்கணுமா இல்லையா? ஆனால் எல்லாருமே யமன் கையில் சிக்கி தானே மாண்டு போனாங்க. இந்த காசு பணம் வந்து யமன் கிட்டேருந்து உங்களை காப்பாற்றாது. ஒரு அளவு தான் இந்த பணமெல்லாம் வேலை செய்யும் ஒழிய, இந்த பணத்தை வச்சு இறைவனையோ இறைநிலையோ அடையவே முடியாது. ஏதோ சொந்த பந்தம் முன்னாடி ஒரு ஃபிலிம் காட்டிட்டு சீன் போட்டுட்டு வேணு நாள் வாழலாமா ஒழிய, இந்த பணத்தை வச்சு இறைநிலையை அடைய முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பணத்தை பின்னாடியே போகாமல் நீங்கள் வாழ்கிறதுக்கு ஒசரம் கொஞ்சோண்டு வச்சுக்கிட்டு மீதியை வந்து உங்கள் ஆன்மாவை முன்னேற்றதுக்கான வழியை பாருங்கள். ஏதோ உங்களுடைய நலன் கருதி சில பல நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு இந்த சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்கம்மை எதிர்பார்த்து ஆரம்பிக்கல. ஏதோ நல்ல எண்ணத்தில் சில பல தகவல்களை உங்களுக்கு சொல்லலாம், காட்டலாம் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் ஆரம்பிச்சிருக்கோம், ஓகேவா?
அப்புறம் இந்த சேனலுக்கு வரவேற்பு கொடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னலாம் நான் சொல்லவே மாட்டேன் நான். இதை வச்செல்லாம் இந்த உலகத்தில் ஒன்றுமே பண்ணவே முடியாதுப்பா. ஃபஸ்ட்டு ஒரு ஆபத்து டைமில் உதவாது. இப்போ நமக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா இந்த லைக்கு, கமெண்ட்டு, ஷேரு, சப்ஸ்கிரைபை வச்சு என்ன பண்ண முடியும்? நம்மளை ரெக்கவர் பண்ண முடியுமா? என்ன பண்ண முடியும்? இது இந்த கெத்தை காட்டுறது, சீன் போடுறதுக்கு என்னென்னா இதெல்லாம் யூஸ் ஆகும் ஒழிய இதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு ஆபத்து டைமில் இது உதவாது. சரியா? ஒரு உயிர் போகிற டைமில் யமதர்மனே பாசக்கயிறை விசுறான்னு வைங்க. நான் இத்தனை சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கேன், இத்தனை லைக் வாங்கியிருக்கேன், இத்தனை கமெண்ட்டுகள் எனக்கு இவ்வளோ நல்ல ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்டுகள் எல்லாம் வருது, யமதர்மனே என்மேல் பாசக்கயிறு வீசாமல் இருங்கள் அப்படின்னா அவர் என்ன வீசாமல் இருப்பாரா? இதை வச்செல்லாம் ஒன்றுமே வாழ்க்கையில் பண்ண முடியாதுப்பா. இது சும்மா அந்த கெத்து காட்டுறதுக்கு என்ன யூஸ் ஆகும் ஒழிய ஒரு உயிர் போகிற டைமில் இது உதவாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லைக்கு, கமெண்ட்டு, ஷேரு, சப்ஸ்கிரைபு இதெல்லாமே ஒரு வேஸ்ட்டு திங்ஸ். அதெல்லாமே வெறும் குப்படா. அதாவது ஒரு விஷயத்தை இந்த உலகத்துக்கு ஒன்று சொல்ல வரோம். சரியா? நாங்கள் என்ன சொல்ல வரோம், என்ன காட்டுறோம் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப மைன்யூட்டாக கவனிங்க. நாங்கள் சொல்கிற வார்த்தைகளை நல்ல மைன்யூட்டாக காது கொடுத்து கேளுங்க, நோட் பண்ணுங்கள். ஓகேவா? ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப மைன்யூட்டாக கவனிங்க. அதில் தான் விஷயமே அடங்கியிருக்கு. இந்த லைக்கு, சப்ஸ்கிரைபு, ஷேர், கமெண்ட் இதில் விஷயமே கிடையாது. ஃபஸ்ட்டு இதெல்லாம் வேஸ்ட்டு. நாங்கள் சொல்ல வரதில் தான் விஷயமே அடங்கியிருக்கு. ஓகேவா? அதை மட்டும் ரொம்ப மைன்யூட்டாக கேளுங்க, அதில் தான் விஷயமே இருக்குது. அப்புறம் விசேஷமான ஆன்மாக்கள் இருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா, உடனே சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எங்ககிட்ட வாங்க.